ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இது 2022 கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஏப்ரல் 1957. 4 ஏப்ரல் 1957. அடுத்ததா, கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா 3 மட்டும். முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியே முகவுரை அப்படின்னு சொன்னது கேசவானந்த பாரதி வழக்கு. இது 1973 போடப்பட்டது. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி எப்போது அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 1, 2017. இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்டு வந்ததின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்ய, டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பவர் டு த பீப்புள். அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்ய. மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. கேரளாவுக்கும் ஸ்டேட்டும் அது ஃபார்மேஷன் ஆன இயரும். கேரளா எப்போதுன்னு பார்த்தோம்னா 1956. நாகாலாந்து 63. மகாராஷ்டிரா 1960. ஹரியானா எப்போன்னு பார்த்தோம்னா 1966. மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது யாருன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் மட்டும் நியமிக்கலாம். ஒரிசாவில் தண்ணீர் பஞ்சாயத் தொடங்கப்பட்ட ஆண்டு 2000. ஒரிசாவில் தண்ணீர் பஞ்சாயத் தொடங்கப்பட்ட ஆண்டு 2000. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது எந்த குழு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வரன்சிங் குழு. கீழ்கண்டவற்றுள் தவறான குற்றை சுட்டுக என்னன்னு பார்த்தோம்னா அது விதி 41 விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அமைப்பு அப்படிங்கிறதான் தவறான விடை. மற்றது பாருங்கள், விதி 40 கிராம பஞ்சாயத்து அமைப்பு, விதி 44 பொது சிவில் குறியீடு காமன் சிவில் கோட் அப்படின்னு சொல்லுவோம். விதி 39A சம நீதி மற்றும் இலவச சட்ட உதவி. இந்தியாவில் தொடங்கப்பட்ட நில சீர்திருத்தத்தின் பகுதியாக பின்வருவனவற்று சேர்க்கப்பட்டது எதுன்னு பார்த்தோம்னா இடைத்தரகர்களை ஒழித்தல், குத்தகை சீர்திருத்தங்கள், விவசாய மறுசீரமைப்பு. மேலே உள்ள அனைத்தும். ஆப்ஷன் டி சரியான விடை. கீழ் காணப்படும் பிரிவுகளில் எது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் அளிக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவுகள் 14 மற்றும் 15 மூலம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவுகள் 14 மற்றும் 15 மூலம். பொருத்தமானவற்றை இணையிடுக. கிசான் சூரியோதய யோஜனா என்னன்னு பார்த்தோம்னா அது மின்சாரம். பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்னன்னு பார்த்தோம்னா பயிர்க்கடன். சாகர் கேது சர்வாங்கி கல்யாண் யோஜனா 2 என்னன்னு பார்த்தோம்னா அது மீனவர்கள் நலன். சோத் யோஜனா என்னன்னு பார்த்தோம்னா மாணவர்கள் நலன். இதில் நம்ம இந்த திட்டத்தை மத்திய அரசு திட்டங்கள் மாநில அரசு திட்டங்களை முக்கியமாக படித்து வச்சுருக்கணும். ஏன்னா எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட்டாலும் அதில் திட்டங்கள் கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. மத்திய அரசு திட்டம் வந்தால் அதோட திட்டம் அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத படிக்கணும். மாநில அரசோட திட்டம் அதாவது தமிழ்நாடு அரசோட இருந்தால் திட்டம் படிக்கணும், நோக்கம் படிக்கணும், எப்போ ஆரம்பித்தாங்கன்னு படிக்கணும், அப்புறமேலே எந்த மாவட்டத்தில் ஆரம்பித்தாங்க தொடங்கி வைத்தார்கள் அப்படிங்கிறத படிக்கணும். மொத்தம் தமிழ்நாடு அரசாக இருந்தால் மொத்தம் 4 படிக்கணும். திட்டம், எந்த மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது மற்றும் தேதி, எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் படிக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளுள் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பேச்சு சுதந்திரம் என்பது கீழ்காணும் எந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நயப்பண்பு மற்றும் ஒழுக்க நெறிகளுக்கு மாறுபாடாக இல்லாமல், நீதிமன்ற அவமதிப்பு இல்லாமல், அரசின் பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படும்படி இல்லாமல், அப்படிங்கிற மத நம்பிக்கைக்கு எதிரானதாக இல்லாமல். இதில் 1, 2, 3 மட்டும்தான் சரியான விடை. ஆப்ஷன் டியில் தவறு இருக்குது.
ஆப்ஷன் 4ல் என்ன தவறு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மதத்துக்குள்ளேயே அதை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. தவறான இணையை கண்டறிக. மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம், தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம், பீகார் ஈரவை சட்டமன்றம், ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு இருக்குது. இதில் 2 மற்றும் 3 தவறான இணை. 2 மற்றும் 3 தவறான இணை. இதில் ஜம்ப் கேட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஜேங்கிறத விட்டுருங்க. யூஎம்பி. இதில் யூ அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், எம் அப்படின்னா மகாராஷ்டிரா. எம்லேயே மொத்தம் 2 இருக்குது, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ். நீங்கள் மகாராஷ்டிரா மட்டும்தான் ஈரவை சட்டமன்றம் வரும், மத்திய பிரதேஷ் வராது. இதனால் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சிங்களான்னா, எம்ஏஹெச் அப்படிங்கிறதுல எம்ஏ மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ். எம்ஏஹெச் அப்படிங்கிறது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வரும். ஆனால் எம்ஏடி அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறது தவறான விடைன்னு ஞாபகம் வச்சுங்க. எம்ஏஹெச் அப்படின்னா மகாராஷ்டிரா. அதனால் மகாராஷ்டிரானா ஈரவை சட்டமன்றம், தெலுங்கானாவும் ஈரவை சட்டமன்றம், பீகார் ஈரவை சட்டமன்றம், ஆந்திர பிரதேஷ் ஈரவை சட்டமன்றம், இன்னொன்று என்னென்னா உத்தரப்பிரதேஷ் ஈரவை சட்டமன்றம், கர்நாடகா ஈரவை சட்டமன்றம். அடுத்ததாக சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் இது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. மத்திய மற்றும் மாநில உறவுகள் அப்படிங்கிற டாப்பிக்கு. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஷரத்து 269. அடுத்தது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது 268. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் 267. இதில் 2, 3 மட்டும்தான் சரி, 1 தவறான விடை. அடுத்ததான் 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51A(k) இல் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, 14 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. பல்வேறு சமுதாயங்களுக்கிடையேயான சமூக கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனை டேஷ் எனப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய ஒருங்கிணைப்பு. தேசிய ஒருங்கிணைப்பு. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட 3 அரசமைப்பு கூறுகளை திருத்தியது. அது எது அப்படின்னு பார்த்தோம்னா 338B, 342A மற்றும் 366. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. தவறாக பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆர்டிகல் 17 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு. பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அப்படிங்கிறது தான் தவறான ஒன்று. ஏன்னா தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் அப்படிங்கிறது இந்த 17வது விதி தான் தீண்டாமைக்கு எதிரான பாதுகாப்புன்னு சொல்லுவோம். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றமளிப்பவை ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அது அறிவுறுத்தல் செயற்கருவி 1935 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதாவது இந்திய அரசு சட்டம் 1935. அடுத்ததா சர்க்காரி ஆணையம் எப்போ யார் அமைச்சாங்கன்னு பார்த்தோம்னா மத்திய அரசு. எதற்காகனா மத்திய மாநில உறவுகளை குறித்து ஆராய. அடுத்து ராஜமன்னார் குழு 1969 கலைஞர் கருணாநிதியால் அமைக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாடு அரசாங்கம். ஆனந்தப்பூர் சாஹிப் தீர்மானம் இது என்னென்னு பார்த்தோம்னா அகாலிதளம். பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம். இந்த பொம்மைங்கிறவர் யாருன்னா கர்நாடகாவோட முதலமைச்சராக இருந்திருப்பார். அடுத்தது கீழ்கண்டவைகளை முறையாக பொறுத்துக. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்பன்னு பார்த்தோம்னா 1986. ஐயோ. சட்ட அளவியல் சட்டம் எப்பன்னு பார்த்தோம்னா 2009. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எப்பன்னு பார்த்தோம்னா 1955. கள்ளச்சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் எப்பன்னு பார்த்தோம்னா 1980. ஆப்ஷன் ஏ சரியான விடை. துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை யாது அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட அதே முறை தான் துணை குடியரசுத் தலைவருக்கும் பயன்படுத்துவோம். அடுத்ததா இந்தியாவில் தாராளமய கொள்கை செயல்பாடுகள் எந்த குழுவின் கீழ் இயங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா அது டட் குழு. தாராளமயமாக்கல் கொள்கை எந்த குழுவின் கீழ் இயங்கியது? டட் குழு. தேர்தல் ஆணையம் தனது வருடாந்திர அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட்
ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசுத் தலைவருக்கு. உள்ளாட்சி துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்ட திருத்தம் எப்படின்னு பார்த்தோம்னா 73வது சட்ட திருத்தம். முனிசிபாலிட்டி அப்படின்னா அது நகராட்சியா இல்லது அது பஞ்சாயத்தா அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். முனிசிபாலிட்டின்னா அது நகராட்சி, அது 74வது சட்ட திருத்தம். வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் பயன்பாடுகள் கீழ் காணப்படுபவைகளில் எது அல்லது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 1, 2 மட்டும்தான் சரியானவை. நெகிழா அரசியலமைப்பு, கவர்னர் நியமனம். காக்கா கலேக்கர் ஆணையம் எதனோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையம். பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையம். இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் ஜாதிகள், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காணவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பிரிவு 46 அப்படிங்கிறது தான் சரியான விடை. எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாக்குரிமை வயதை 21 18 வயதாக குறைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். விதி 200 விளக்குவது எதுன்னு பார்த்தோம்னா ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக்கொள்ளல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக்கொள்ளல். விதி 359 படி என்னன்னா குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர். குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர். பின்வரும் ஊழல் தடுப்பு அமைப்புகளில் சந்தானம் குழு பரிந்துரையால் நிறுவப்பட்டவை எவை அப்படின்னு பார்த்தோம்னா அது 1, 2 மட்டும். சந்தானம் குழு பரிந்துரையின் பேரில் மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம், மத்திய விசாரணை ஆணையம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனும் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆகிய 2ம் அமைக்கப்பட்டிருக்கும். ஆப்ஷன் சி சரியான விடை. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்ன தவறு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்தி பார்க்குறேன். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.